உங்க மகளை யூபியிலேயோ பீகார்லேயோ ஒரு நாள் அனுப்பி வைக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா என்று விஜயை கேட்ட டாக்டர் ஷர்மிளாவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதிலடி. திமுகவிற்கு வேலை செய்கிறேன் என்கிற பேரில் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் தலைவர் விஜயின் குடும்பத்தை அபியூஸ் செய்கிறீர்கள். விஜய் பேசியதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஒரு பிரச்சனையை எந்த பக்கம் நின்று அணுக வேண்டும்? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்றா அல்லது பாதிக்கப்படாதவர் பக்கம் நின்றா? தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று இதுவரை பாதுகாப்பாக பிரச்சனையை சந்திக்காத உங்கள் தரப்பிலிருந்து பார்க்க வேண்டுமா அல்லது பாலியல் வன்கொடுமையில் சீரழிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பிலிருந்து பார்க்க வேண்டுமா? நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்றுதான். பீகார் போங்க, உத்தரப்பிரதேசம் போங்க, தமிழ்நாடு தான் பாதுகாப்பான மாநிலம் என்ற இந்த வசனத்தை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் முன்பு சொல்ல முடியுமா? அப்பெண்ணின் தாய் தகப்பனிடம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன அர்ச்சனை விழும் என்பது உங்களுக்கே தெரியும். அரசியல் என்பதே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தானே, பணக்காரர்களுக்கும் நன்றாக வாழ்பவர்களுக்கும் இல்லையே. அரசு திட்டங்கள் எதற்காக, யாருக்காக செல்கிறது? எளியவர்களுக்கு தானே. ஷர்மிளா, உங்களுக்கு அறிவு நாகரிகம் இரண்டும் இல்லை என்று நன்றாகவே தெரியும். நீங்கள் வளர்ந்த விதம் அப்படி. ஆனால் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் தன்மையாக சொல்கிறோம், திருந்துங்கள்.